ஓட ஓட சிதறி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீரர்கள். ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ, துபாயினுடைய புரேஜினுடைய துறைமுகம் மறுபடியும் அடித்திருக்கக்கூடிய ஈரான், பிரான்சினுடைய கப்பலை இன்னைக்கு அடித்திருக்கிறார்கள் ஈரான். அது மட்டும் இல்லாம காசா மக்களுக்கான ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு யூதர்கள் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி இஸ்ரேலியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியாவில் புர்கா அணிந்த 2 கர்ப்பிணிகளுக்கு நடந்திருக்கக்கூடிய துயரமான சம்பவம். அது மட்டும் இல்லாம இஸ்லாம்பூர் என்கிற ஒரு விஷயத்தை ஈஸ்வர்பூர் என்று இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை பல்வேறு தரவுகளை, பல்வேறு விதமான செய்திகளை இந்த வீடியோல தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப இன்னைக்கு உலகமே சந்தோஷப்படுற செய்தி கூட சொல்லலாங்க. அதாவது இஸ்ரேல்கள் எப்போதுமே என்ன சொல்லிக்குவாங்கன்னா, நாங்க தாங்க நம்பர் 1, எங்க ராணுவம் தான் ஒழுக்கமான ராணுவம், எங்க ராணுவம் வீரமிக்க ராணுவம் அப்படின்னு வேற சொல்லிக்குவாங்க. அவங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த அடியை நீங்க வீடியோக்கள்ல பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஹிஸ்புல்லா வச்சிருக்கக்கூடிய இந்த FPV ட்ரோன் அப்படிங்கிற இந்த ட்ரோன் ரொம்ப சர்வசாதாரணமாக விலை மலிவாக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோனா, அதாவது ரொம்ப சாதாரணமான பிரைஸை உருவாக்கப்பட்ட ட்ரோனா. இந்த ட்ரோன்ல இருந்து அடிச்சிருக்கக்கூடிய காட்சியை தான் இன்னைக்கு நீங்க வீடியோக்களை பார்க்கலாம். இன்னைக்கு மேல இருந்து அப்படியே அந்த ட்ரோனை அப்படியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வர்றப்ப எங்க இருக்காங்க அந்த லூசு பயலுக அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரோன் அப்படியே தேடுது. தேடுனா அந்த 4 IDF சோல்ஜர்ஸ், அந்த பொறுக்கி நாய்ங்க அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா பொறுக்கி நாய்ங்கிற நீனு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எப்படியெல்லாம் அட்டூழியம் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் காசா மக்களை கொண்டாங்க அப்படிங்கிற விஷயமா காசா கண்ணீர் கதையில் நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ட்ரோன் அப்படியே தேடி போனா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே டே தப்சர்ரா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. ஓட கரெக்டா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஹிஸ்புல்லா அவங்களுடைய கவட்டையிலேயே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வீரர்கள் ஸ்பாட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இன்னைக்கு சர்வதேச அளவுல எல்லா மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கிறாங்க. பதிலுக்கு அவனுடைய வெறியாட்டத்தை இன்னைக்கு விடுவானா? லெபனானுடைய பல பகுதிகளில் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, எதை பார்த்தாலும் அடிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா வெறி தலைக்கேறி போய் மண்டை முத்தி பைத்தியமானா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றா இருந்தா, நம்ம TVKக்கள் எப்படி போதைகள்ல இருந்தாங்களோ அந்த மாதிரி போதையினுடைய அதோட மேலேயே போயிட்டாங்க. ரொம்ப மேலேயே போய் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு அவங்க புனிதமாக கருதக்கூடிய அந்த மேரி மாதாவினுடைய அந்த சிலைக்கு சிகரெட்டை வாயில வச்சு சிகரெட்டை அடிக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலிய ராணுவ வீரர் இன்னைக்கு செயல்படுறாங்க. எப்பா இந்த கமெண்ட்ல வந்து போடுவேப்பா ஒரு ஆள் யாருன்னே தெரில, என்ன வீடியோவை போட்டாலும் காசா மக்கள் கொல்றாங்கப்பா, அநியாயம் பண்றாங்கப்பா, கிறிஸ்துவர்களே கொல்லப்படுறாங்கப்பா, ஜெய் இஸ்ரேல் இப்படி சொல்லியிருக்காரு கர்த்தர்னு ஒருத்தர் வந்து எப்பவுமே கமெண்ட் போட்டுட்டு இருப்பாரு. இதுக்கு அப்படி போடுறதா இருந்தா போட்டுக்க, உன்னை கிறிஸ்துவ மக்கள் காரி துப்புவாங்கிற ஒரு செய்தியா நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஈரானுடைய செயல்பாடுகள் தாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒப்பந்தங்கள் இப்ப கரண்ட்ல பேசப்பட்டு இருக்கு. ஒப்பந்தம் போட்டுறணும். இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, என்ன சொல்லிட்டு போனா பிப்ரவரி 28, ஐயோ மக்கள் அங்க செத்து போறாங்க, அதனால அவங்களை காப்பாற்ற போறேன், உதவிகள் வந்துகிட்டு இருக்கு, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒன்னத்தையும் கழட்டினேன். அது மட்டும் இல்ல, என்ன சொன்னாங்க, என்னன்னா ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட போறேன். அப்புறம் என்னன்னா, இந்த தேஞ்ச டேப் ரிகார்டு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. பாஜகக்கள் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி பசுமாடு, பாகிஸ்தானு எப்படின்னு இப்படி உருட்டிக்கிட்டு நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசாம இருக்கிறாங்களோ அது மாதிரியே ஒன்று உருட்டுவாங்க. எப்ப இருந்துன்னா கிட்டத்தட்ட 85 இருந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டி விட்டது, செரிச்சு போயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு உளறிக்கிட்டே இருந்தாங்க. அந்த யுரேனியத்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த 3மே நடக்காம ஹர்முஸ் ஜலசந்திக்குள்ள போய் இந்த பெருச்சாலி ட்ரம்ப் மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு வழி தெரியாம இருக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய தேசிய பாதுகாப்பினுடைய தீவிரவாத எதிர்ப்பு பாதுகாப்பினுடைய தலைவராக இருந்து ராஜினாமா பண்ணி, இவனுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு நீ தப்பதான் போர் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ராஜினாமா பண்ண
கெயின் இன்னைக்கு அந்த தகவலை சொல்றாரு. இன்னைக்கு ட்ரம்ப் மாட்டிக்கிட்டாரு அங்க போய் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை கவனிங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் மாறி போயிருக்கான். எப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் என்னன்னா, நீ ஹர்முஸ் ஜலசந்தி 2 பேர் திறந்துரும்ப்பா, சரி ரைட்டு ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த யுரேனியத்தை செறிவூட்டப்பட்டது இருக்குல்ல, அதை நீ இதுக்கு மேலே செறிவூட்டக்கூடாது அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொன்னாராம். சொன்ன உடனே ஈரான் சரிதான் சரிதான் அதை செய்ய மாட்டோம். டே 80லேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு உலகமே தெரியும், செய்ய மாட்டேன் அப்படின்னு ஈரான் சொன்ன உடனே ட்ரம்ப் சரி ஓகே அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாராம். அதே மாதிரி 80களிலிருந்து தடை போட்டு வச்சிருந்த கிட்டத்தட்ட அவங்களுடைய பணமாக இருக்கக்கூடிய 180 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தை நீ வந்து விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதையும் இன்னைக்கு அமெரிக்கா ஏற்றுக்கிட்டு இறங்கி வரக்கூடிய அளவுக்கு இந்த போரில் ஒரு தோல்வியை தழுவிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், பிரான்சினுடைய ஒரு கப்பலை அடித்து காட்டுறாங்க. அதாவது போருக்கான அந்த விஷயங்கள்ல நீ வரம்பு மீறி போயிட்டு இருக்கிற, நான் தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரான்சினுடைய CMA-CGM சான் அன்டோலியா அப்படிங்கிற ஒரு கப்பல் அடிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னா ஒரு வருந்தத்தக்க விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. ஏன்னா பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அது நம்ம எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு பொதுமக்களையோ ஒரு சிறுவர்களையோ ஒரு முதியவரையோ ஒரு வயோதிகர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் கூட கொல்லக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டங்க. இப்போ இந்த கப்பல் யாருடைய, பிரான்ஸுடைய கப்பல். இது வந்து கூட்ஸுடைய கப்பல், இது வந்து ஆயில் கிடையாது. இந்த கப்பலை அடிச்சிருக்கனால அங்கே மாலுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. சரி, எதுக்காக ஈரான் அடித்தாங்க இதை நம்ம ஏற்றுக்கல. முதல் தகவல், எதுக்காக அடித்தாங்கன்னு சொன்னால், நாங்கள் தயாராக இருக்கிறோம்ப்பா, நீ வர்றதா வா வா அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. இதனால தான் துபாயினுடைய இந்த புரூஜுங்கிற அந்த கேம்பில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சில செய்தியில் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னு தான் ஈரான் மறுத்துருச்சே, இல்லைன்னு சொல்லிருச்சே, அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. உண்மையிலேயே அது ஈரான் தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த சில தகவல் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அப்துல் காலிக்குன்னு சொல்கிற துபாயினுடைய விஞ்ஞானி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாட்டினுடைய அரசவைகளுடைய ஆலோசகராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இஸ்ரேலோட நெருக்கமாக போகிறோம், இஸ்ரேலோட நெருக்கமாக போயிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வான் பரப்பு அயன் டோம் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வந்தது. சமீபத்தில் இப்படிப்பட்ட நெருக்கத்தை துபாய் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய, அவங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய ஒபேடா யூசுப் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக ஈரான் அடித்து கொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. கத்தார் கூட இப்படி சொல்லலை. இது தொடர்ந்து ஈரானுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா, அதாவது இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹாரைட்ஸுங்கிற ஒரு பத்திரிகை இருக்குது, அது என்ன போடுறாங்கன்னா, நெத்தனியாகு வந்து துபாய்க்கு ஃபோன் பண்ணி பேசினாரு, நஹ்யான்ட்ட பேசினாரு, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்கிட்ட பேசினாரு, ஒத்துழைப்பை எப்படி செய்யறதுன்னு அவர் பேசினாரு. இப்படிங்கிறது தான் ஈரானுக்கு ஒரு ஆத்திரத்தை மட்டும் மூட்டலை. அதே சமயம் அடிக்கிறோம் பாடுறான்னு சொல்லி, நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாடுறான்னு சொல்லி இன்னைக்கு அடிச்சிருக்காங்க செய்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு தொடர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தி உட்பட கடலில் எந்த பகுதியிலும் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இதை வந்து ஒரு பீதியான செய்தியாக எடுத்துக்காதீங்க, பீதியான ஒரு செய்தியாக சொல்லிட்டோம்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்கு, ஹண்டா வைரஸ்னு, எலி மூலியமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால், ஸ்பெயினுடைய ஒரு கப்பல் MV ஹேண்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பல். அந்த கப்பல் அர்ஜென்டினாவிலேருந்து கேப் வேர்டேவுக்கு வருது. அந்த கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் இருக்காங்க. இந்த ஹண்டாங்கிற வைரஸ்னால கிட்டத்தட்ட 3 பேர் இறந்து போகிறாங்க. இதனால அந்த நாடு என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பலை உள்ளே விடாமல் அதுக்குள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்க முடியுமா அப்படின்னு ஸ்பெயின் முயற்சி செய்கிறாங்க. ஸ்பெயினுடைய மக்கள் இன்றைக்கி எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தனி ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த இடத்த நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இறைவனுடைய நாட்டத்தை பாருங்கள். கடலில் கப்பல்கள் மூலியமாக கப்பல் இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கு அந்த கப்பல் வழியாக இந்த ஹண்டாங்கிற வைரஸ் பரவுச்சுன்னா தொடர்ந்து அமெரிக்காக்காரங்க இருக்க முடியுமா? தொடரில் கப்பல் ரீதியாக இருந்தால் கப்பல் ரீதியாக கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும்ல. அப்படி இப்போ அந்த ஹண்டாங்கிற வைரஸ் பரவுனா எப்படி ஆகும்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பேர் இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வைரஸ் பரவுதோ அவங்களும் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிருக்கு. இந்த சமயத்தில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று, இதையே நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில வீரர்கள் யாருன்னு சொன்னால், ஷான் பெல்ட்னு சொல்கிறது அவங்களுடைய உளவு அமைப்பு, அதாவது உள்நாட்டில் இருக்க உளவு அமைப்பு, மொசாட்டுங்கிறது வெளியில் இருக்குது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட், அவருடைய தம்பி யாருன்னா பின்யாமின்னு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கானா. அந்த சைத்தான் என்ன பண்ணியிருக்கான்னா, இஸ்ரேலிருந்து காசாவுக்குள்ள
சிகரெட்டு, அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனு, வேற மாவு, இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா நிறையா அதை வச்சு காசு திரட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 1.1 மில்லியன் ஷெக்கல், அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. இதில் உயர் இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. எந்த இராணுவ அதிகாரி? நம்ம நெத்தனியா சொன்னான்ல, ஒழுக்கமானவங்க. அவங்க அது வேறு வார்த்தையில் சொல்லணும், சொல்ல வாய் வர மாட்டேங்குது. அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க நாட்டில் இன்றைக்கி ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வைரலாக இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது. நியூயார்க்கில் ஒரு ஜெப ஆலை, இந்த ஜெப ஆலைங்க யூதர்களுடைய ஜெப ஆலை. அந்த ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னா நெத்தன்யாவுடைய இது மாதிரியான தவறுகள், அது மட்டும் இல்லாமல் காசாவில், ஈரானில் வேண்டுமென்றே போர் செஞ்சு பல மக்கள் நீ கொண்டுகிட்டு இருக்கடான்னு சொல்லி அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கவங்க ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீனர்களுடைய மக்களோடு சேர்ந்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு இந்த செய்தி வைரலாக இருக்கு. நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மண்டவழியை இந்த செய்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி நடந்திருங்க. சக்கேந்திராபாத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சக்கேந்திராபாத்தில் ஒரு மாலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2 கர்ப்பிணிகள், புர்கா போட்ட 2 கர்ப்பிணிகள், அவங்க போய் மாலில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5000. அந்த 5000க்கான பொருளும் பேக்கில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இல்லை ஒரு சங்கி என்ன பண்ணுறான்னா பர்டிகுலராக யாரையும் செக் பண்ணலாம், தப்பு கிடையாது, செக் பண்ணணும். பர்டிகுலராக அந்த முஸ்லீம்களை மட்டும் செக் பண்ணுறா. அது கர்ப்பிணி தெரிஞ்சுக்கிட்டே செக் பண்ணுறா. அதை வீடியோவும் எடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட உடனே அதுக்கு மாற்று காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அந்த கர்ப்பிணியாக அந்த 2 முஸ்லீம் பெண்களும் சொல்கிறாங்க வேண்டுமென்றே இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை அந்த பெண்மணிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம இன்னைக்கு இந்திய அளவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சாங்கிலி, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சாங்கிலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சாங்கிலியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் சிவிபர்திஸ்தான் ஹிந்துஸ்தான் ஒரு அமைப்பு, பேரையாவது ஒழுங்காக அவ்வளோ சொல்லிங்களா, கல்ச்சர் வருவாங்களா, பேரை ஒழுங்காக வச்சுட மாட்டேங்கிறாங்க, புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லலை, கமெண்ட்ஸில் மக்கள் சொல்கிறாங்க. கரெக்டாக வைங்கடா பேரை. அந்த பேரில் ஏன் இப்படி சொல்கிறோம்னா நாட்டில் வளர்ச்சியை பற்றி யோசிக்க மாட்டாங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. யாருக்காவது ஏதாவது கஷ்டப்படுறாங்களோ எதை வாங்கி கொண்டு போய் கொடுங்களேன்டா. எப்போ பார்த்தாலும் போர்டை கிழிப்போம், பேண்ட்டு போட மாட்டோம், மூத்திரத்தை குடிப்போம், இதாடா வேலை. மக்களுக்கு நல்லதை செய்யுங்களேன்டா. ஏதாவது நல்லதை சொல்லுங்க. ஏழை யாராவது கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க, ஏதாவது புஸ்தகத்தை வாங்கி கொடுங்களேன். அது இல்லை. அங்கே பேர் இஸ்லாம்பூர்னு இருக்குது, அதை வந்து நான் ஈஸ்வர்பூர்னு மாற்ற போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த அரசாங்கம் அந்த பேரை மாற்றி கொடுக்குது. இதுதான் வேலையா? வேறு வேலையே இல்லையா? நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியே பேசவே மாட்டீங்களாடா? உங்களுக்கு வேறு வேலை வெட்டே இல்லையா அப்படின்னு இன்னைக்கு கிளின்னு பல பேர் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படி தான் கிழிக்க செய்கிறோம் இவங்கள. ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி எதையுமே இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்குங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்திகளை ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கப்ப இன்னொரு நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. நம்மளுக்கு வந்துக்கூடிய இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஈரான் வந்து PKD அப்படின்னு சொல்கிற இந்த குர்திஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குழுக்களை தான் வச்சு ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னா உள்ள பூந்து எப்படியாவது ஈரானை அந்த கீழே சோல்ஜர்ஸ் வழியாக போய் எப்படியாவது அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய கோமாரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி ஈரான் ஆள் இல்லை அந்த சூசைடு ட்ரோனை வச்சு இன்றைக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி என்னுடைய ஆற்றலை, அதாவது என்ன சொல்கிறாங்க, நான் தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆற்றலை காட்டிக்கிட்டு இருக்காங்கிறதும் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் தான் என்ன பிரச்சனை நடக்குது. அங்கே போன அமெரிக்கா ஒரு ட்ரோனை ஒன்று அடித்து அதை தூக்கி போட்டில் படுக்க போட்டு அதை வந்து ஒரு எப்படி சொல்லவே ஒரு மாதிரி இருக்குதா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டை போட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து இன்னைக்கு ஈரான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்படி உலக தளவில் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வீடியோக்களுடைய ஒவ்வொரு கடைசி பகுதிகளிலையும் இவங்க செஞ்ச அநியாயம் எவ்வளோ தூரம் இருக்குது, இவங்களுடைய அநியாயங்கள் இந்த உலக அறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடராக பேசிக்கிட்டு வர்றோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒன்று. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அவங்க பட்ட கஷ்டம், உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்கிறாந்தா இவங்கள தான் சொல்லுங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிபா அப்படின்னு சொல்லி அல் முராக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 குழந்தைகளுக்கு மேலே
கணவர், இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை முதல்ல சொல்கிறாங்க. காலையில் நான் எந்திரிப்பேன், பிள்ளைகளை நான் துழுவ வைப்பேன், பிள்ளைகளை ரெடி பண்ணுவேன், ஸ்கூலுக்கு அனுப்புவேன், நிம்மதியாக ஒரு டீ குடிப்பேன். இப்படியே எங்கள் வாழ்க்கை கடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த போர் தொடங்குது. தொடங்கின சமயத்தில் என்னுடைய கணவருடைய மைத்துனர்கள், கணவருடைய தம்பிகள், அவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப அவரை பார்க்கறதுக்காக என் கணவரும் என்னுடைய பையனாக இருக்கக்கூடிய முகமது யஹ்யா 2 பேரும் போகிறாங்க. போன உடனே அங்கே குண்டு போட்டுறாங்க. குண்டு போட்டுறது இந்த அம்மா ஓடுறாங்க, கிகப்பா ஓடுறாங்க. ஓடியே போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டாத ஒரு காட்சி. 3 மாடி பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்து கிடக்கு. நான் உள்ளே போய் பார்த்தா இந்த மைத்துனர்கள், அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மைத்துனர், இந்த மைத்துனர்களுக்கெல்லாம் நான் தான் வளர்த்தேன். ஏன்னா கணவருடைய தகப்பனார்கள் இறந்து போயிட்டாரு. அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய சடலமாக எடுக்கப்பட்டுச்சு. அப்படி என் ஈரக்கொலையை பிடுங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்னுடைய மகனையும் 2 மகனையும் என்னுடைய கணவரையும் தேடினேன். அப்போ அங்கே சொல்லப்பட்டுச்சு, என்னுடைய கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுடைய மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்காக ஓடுறேன். ஒரு பக்கம் என்னுடைய 3-4 குழந்தைகள் தனியாக இருக்கிறாங்க. போகிறதுக்கு யாருமே இல்லை, எந்த ஒரு உறவினர்களுமே இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா, என் பிள்ளைகளை கவனிக்கிறதா அப்படின்னு ஒரு நிலை வருது. இதில் இந்த 5 குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க 2014 2021 இஸ்ரேல் குண்டு போட்டான். அந்த குண்டு போட்டது காரணமாக ஒரு குழந்தைக்கு பேச்சே போயிடுச்சான், மனநலமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. ஏதாவது சத்தத்தை கேட்டால் அந்த குழந்தை உடனே யூரின் போயிடும். அப்படியான குழந்தை, அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுக்கிடையில் என் கணவர் இங்கே இருக்கிறாரு. 2 பேர்த்தையும் நான் மாற்றி அந்த குண்டடிகளுக்கு மத்தியில் நடக்க முடியாத அந்த இடத்துல நான் நடந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க தொடர் உதிர்ப்போக்கு ஏற்படுது, பிளட்டாக எனக்கு போகுது. நான் ஒரு இதுக்கிடையில் என் கணவரையும் பார்க்கணும், என் குழந்தைகளையும் பார்க்கணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன், என் குடும்பத்தையும், என் பிள்ளையும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட உட்பட வேறு குழந்தையும் நான் பார்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் போய் தண்ணியும் பிடிப்பேன். இப்படியே இந்த நிலை கடந்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு நாள் நான் உட்காந்து இந்த இடத்த கூப்பிட்டா, அந்த கேம்பில் இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ உட்காந்த இடத்த பாருங்கள், ரத்தம் அதிகமாக போய் உங்கள் நிலையை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் நீங்கள் உடனே உங்கள் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே அந்த அம்மாவை கர்ப்பப்பையை அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் கணவர் ஹாஸ்பிட்டலில், 2 குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில், இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையோடு, இஸ்ரேலால் மனநலம் உள்ளாக்கப்பட்ட அந்த குழந்தை உட்பட இந்த குழந்தை அப்படியே தனியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு நாளே அந்த ஹாஸ்பிட்டல் என்னால் இருக்க முடியல. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் ஏற்றுனாங்க. நான் ஒரு அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கிடையாதுங்க, குதிரை வண்டியில் தான் இருக்கும். குதிரை வண்டியில் நான் ஏறி அப்படியே வந்தேன். பார்த்தா என் பிள்ளைங்க சாப்பிடாமல் இருந்தாங்க. என் மனசு கேட்கல. மறுபடியும் என் பிள்ளைகளுக்காக நான் எங்கேயாவது வீதியில் பொருள் கிடைக்காதான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண அந்த நிலைமையிலேயே நான் போய் என் பிள்ளைகளுக்காக தேடினேன். இப்படியே நாட்கள் கலருது. என் கணவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. 2 மாதங்கள் இப்படியே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப என் கணவருக்கு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு இடத்துக்கு நாங்கள் வர்றோம். வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. பொது கழிவறையில் நான் போய் இருக்கணும். நான் கழிவறை போனால் கூட அது பிறர் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் தூரம் போகணும்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் நான் யூரின் அடக்கி எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அங்கே அந்த தொடர் உதிர்ப்போக்கு இருக்கிறப்ப, இந்த மென்சஸ் இருக்கிறப்ப, நான் பேடெல்லாம் இல்லாமல் கிடைக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சு நான் கஷ்டப்பட்டேன். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டத்தையே அனுபவிச்சு வர்றாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு நுஸ்ரத் அப்படின்னு சொல்கிற ஒரு கேம்புக்கு போகிறாங்க. அங்கே போய் இருந்து எப்படியாவது சாப்பாடு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றாங்க. காரணம் என்னன்னா, பசி தாங்க முடியல. எப்படியாவது நான் சாப்பிட்டாகணும். என் பிள்ளை அழுகிறாங்க. என் பிள்ளை அழுகிறத பார்த்து என் கணவர் அழுகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன பண்ணேன்னா, என் பழைய வீட்டுக்குள்ளே குண்டு மழை பொழிகிறதுக்கு இடையிலையும் என் பிள்ளைகளை கையில் பிடிச்சி 2 பிள்ளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அரிசி, செப்பல் இருந்துச்சு, என் பசங்களுக்கு எடுத்து செப்பலை நான் மாட்டி விட்டேன். செப்பலை மாட்டோம். என் குழந்தை அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். கொஞ்ச நாள் இருந்துச்சு, அந்த அரிசியும் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் என் பையன் எஹியாவை நம்ம மாவு படுகொலைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம். கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நெட்சாரிம்னு ஒரு சாலை, சலா அல்தீன்னு ஒரு சாலை. யாரெல்லாம் காசாவுடைய வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புரியும் அந்த இடம் எவ்வளோ டேஞ்சரான இடம்னு. யார் போனாலும் சுடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, மனநலம் ஹார்டிசம் பேபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட சுட்டிருக்காங்க. அந்த பகுதிக்கு தன்னுடைய மகன் 19 வயசு மகனை பசி கொடுமை வாங்க முடியாதுமா, இதுக்கு மேலே நம்ம வாழ முடியாது, பரவாயில்ல, நான் அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், நான் இப்போ இறந்தாலும் பரவாயில்லம்மா, நான் போய்
இதை எடுத்துகிட்டு வர்றேன், மாவு போய் வாங்கிட்டு வர்றேன், சாப்பாடு எதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் அவன் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு, அந்த தங்கச்சிட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அம்மாட்ட ஒரு முத்தம் கொடுத்துட்டு, வாப்பாட்ட தகவல் சொல்லிட்டு போவாங்களாம். இந்த அம்மா கிகுபா சொல்கிறாங்க, அந்த பையன் போயிட்டான்னா நான் வந்து தொழுகையிலே ஈடுபடுவேன், தொழுகையிலே உட்காந்துருப்பேன். என்கிட்ட யாராவது ஆள்கள் அந்த வழியாக வந்தாங்கன்னா நான் நினைப்பேன் என் பிள்ளை இறந்து போயிட்டாங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு தான் வருவாங்கன்னு நான் நினைப்பேன். அவ்வளோ நான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தேன். அவன் தாயுடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பையன் அப்படி போய் கொஞ்சம் பொருட்களை எடுத்துகிட்டு வருவானா, அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளையும் ஓரமாக வச்சுட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்து அப்படின்னு அரவணைச்சிக்குவேன். அப்படி தொடர்ந்து அந்த கதையை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்வு இவங்க தான்டா சிங்க பெண்மணி திரிசாவை கூப்பிட்றாங்க தலைவைன்னு. டேய், எப்படியான காலத்தில் நம்ம வாழ்கிறோன்னு பாருங்கள். இந்த மக்களுக்காக நம்ம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள். இந்த மக்களுடைய செய்தியை உலகறைய செய்ய நம்முடைய பொறுப்பாக இல்லையா? இதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது நம்முடைய அன்பான வேண்டுகோளாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றி மறந்துடாமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.